சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் பெண்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அது என்னன்னு பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வெகு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் அண்மையில் செய்யப்பட்ட 2ஆம் கட்ட விரிவாக்கத்துடன் சேர்த்து 1.30 கோடிக்கும் அதிகமான பெண்கள் மாதந்தோறும் இத்திட்டத்தில் ரூபாய் 1000 பெற்று வருகின்றன. இன்னும் பலரும் இத்திட்டத்தில் பயனாளியாக சேர விரும்புகின்றன. இதற்கு சான்று என்னவென்றால், மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்தவுடன் 27 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் ஆர்வமாக இத்திட்டத்திற்கு விண்ணப்பித்ததை பார்த்திருப்பீர்கள். இருப்பினும் 17 லட்சம் பெண்கள் மட்டுமே இத்திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டன. எஞ்சிய 10 லட்சம் பெண்களின் மனுக்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டன. இது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பது உண்மைதான். அதே சமயம், ஏனென்றால் சொந்த நிலம் வைத்திருப்பவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது. நிலம் இல்லாத தங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை என ஆதங்கப்படுகின்றன பெண்கள். அதே சமயம் குறிப்பாக 5 ஏக்கர் நன்சை நிலங்கள், 10 ஏக்கர் வரை புன்சை நிலங்கள் வைத்திருக்கும் அனைத்து பெண்கள் கூட இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றனர். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாகவே வருமான வரி கணக்கு தாக்கல் செய்து லட்சக்கணக்கில் கடன் பெற்று சொந்த தொழில் செய்பவர்கள் மகளிர் உரிமை தொகை பெற முடியவில்லை என கூறுகின்றன. அதே சமயம், எங்களுக்கு நிலமும் இல்லை, கடன்தான் அதிகம் இருக்கிறது, அரசு கொடுக்கும் 1000 ரூபாய் கிடைத்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நினைத்தோம் என கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பெண்கள் கூறுகின்றன. இதில் 5 ஏக்கர் நன்சை நிலம் மற்றும் 10 ஏக்கர் புன்சை நிலம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஓரளவு வசதி படைத்தவர்களாகவே இருப்பவர்கள் என்றும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத பெண்களின் எண்ணமாக இருக்கிறது. அவர்களுக்கு கிடைக்கும்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா என ஆதங்கப்படுகின்றன. வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் கூட குடும்ப தேவைக்காக கார் வாங்கி வைத்திருக்கிறார்கள். கார் வைத்திருக்கிற காரணத்துக்காகவே மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாமா என்றும் சிலர் கேட்கின்றன. ஆனால் அரசு தரப்பில் பொருளாதாரத்தை நிர்ணயிக்க ஒரு சில அளவுகோல்களை கடைபிடிக்க வேண்டிய தேவை இருப்பதாகவும், விதிமுறைகள் அனைத்தும் பல கட்ட பரிசீலனைக்கு பிறகு இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரியப்படுகிறது. ஆகையால் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து தகவலும் நீங்கள் புரிந்து கொண்டு மீண்டும் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்வதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதி இருந்தால் மட்டுமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் 1000 ரூபாயானது உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் இந்த மகளிர் உரிமை தொகையில் 1000 2000 ரூபாயாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதே சமயம் பொன்மகன் சேமிப்பு திட்டம் ஆண் குழந்தைகளுக்கான அருமையான பாலிசி. அதாவது தமிழகத்தில் ஆண் குழந்தைகளின் எதிர்கால பாதுகாப்பதற்காகவும் அவர்களின் உயர்கல்வி தேவைகளை பூர்த்தி செய்யவும் அஞ்சல் துறையால் தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பான சிறு சேமிப்பு திட்டமே பொன்மகன் சேமிப்பு திட்டமாகும். இது PPF எனப்படும் பொது வைப்பு நிதி அடிப்படையில் செயல்படுவதால் பாதுகாப்பான முதலீட்டுடன் சேர்த்து அரசு வழங்கும் கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்தையும் வரி விலக்கு சலுகைகளையும்
முதலீட்டாளர்களுக்கு வழங்குகிற வழங்குகிறது. உங்கள் மகனின் எதிர்காலத்தை உறுதி செய்யும் அஞ்சலக சேமிப்பு தமிழகத்தில் ஆண் குழந்தைகளின் எதிர்கால நலனை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்திய அஞ்சல் துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் மகத்தான திட்டம் பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டமாகும். இந்த பெண் குழந்தைகளுக்கான தொடங்கப்பட்ட செல்வமகள் சேமிப்பு திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து ஆண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண உதவிகளுக்காக செப்டம்பர் 2015 இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே சமயம் இந்த திட்டத்தில் சேருவதற்கு 10 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளின் பெயரில் அவர்களது பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ காப்பாளர்கள் அஞ்சலகத்தில் கணக்கை தொடங்கலாம். அதே சமயம் ஒரு குழந்தைக்கு ஒரு கணக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும். இத்திட்டத்தில் கீழ் ஒரு நிதியாண்டில் குறைஞ்சபட்சம் 500 ரூபாய் முதல் அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரை சேமிக்க முடியும். நீங்கள் மொத்தமாகவோ அல்லது மாதந்தோறும் சிறு தொகையாகவோ பணத்தை செலுத்தலாம். நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். ஏனென்றால் மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்ய முடியாதவர்கள் கூட சிறு சேமிப்பு மூலம் தங்கள் மகனின் எதிர்காலத்துக்காக பெரும் நிதியை திரட்டிட முடியும். இது ஒரு பொது வைப்பு நிதி சார்ந்த திட்டம் என்பதால் இதற்கான வட்டி விகிதங்கள் மத்திய அரசால் அவ்வப்போது மாற்றி அமைக்கப்படுகின்றன. இதனாலும் இது மற்ற சேமிப்புகளை விட சிறந்த வட்டியையே வழங்கி வருகிறது. இப்போது இந்த திட்டத்தில் 7% குறையாமல் வட்டி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் சிறப்பம்சமாக வரி சலுகையை குறிப்பிடலாம். வருமான வரி சட்டத்தில் 80C பிரிவின் கீழ் நீங்கள் இத்திட்டத்தில் முதலீடு செய்யும் தொகைக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு பெற முடியும். மேலும் இதற்கு முதிர்வின் போது கிடைக்கும் மொத்த தொகைக்கும் வட்டிக்கும் வரி கிடையாது. அதே சமயம் நீங்கள் முதலீடு செய்யும் போது வரி சலுகை பெறுவது மட்டுமல்லாமல் வட்டியுடன் சேர்த்து திரும்ப பெறும் போதும் எவ்வித வரியும் செலுத்த வேண்டியதில்லை. ஆண் குழந்தைகளின் உயர்கல்வி, வெளிநாட்டு படிப்பு அல்லது அவர்களின் தொழில் தொடங்கத்திற்கான மூலதனம் என பல்வேறு தொகை தேவைகளுக்கு இந்த சேமிப்பு பெரும் உதவியாக இருக்கும். இது நடுத்தர வர்க்க பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடு வாய்ப்பாக அமைகிறது. இந்த திட்டத்தில் முதிர்வு கால 15 ஆண்டுகள் ஆகும். இதனால் உதாரணத்திற்கு ஒரு கணக்கீட்டின்படி இத்திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 ரூபாய் வீதம் 15 ஆண்டுகளுக்கு செலுத்தினால் நீங்கள் மொத்தமாக 1,80,000 ரூபாயை செலுத்தியிருப்பீர்கள். இதற்கு வட்டியாக மட்டும் தோராயமாக 1,35,500 ரூபாய் கிடைக்கும். முதிர்வு காலத்தின் முடிவில் உங்கள் மகனின் கையில் சுமார் 3,15,500 ரூபாய் நிதி கிடைக்கும். இது குழந்தைகளின் உயர்கல்வி தேவைகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஆகையால் இந்த கணக்கை தொடங்கிய 7வது ஆண்டிலிருந்து அவசர தேவைகளுக்காக சேமிப்பு தொகையில் பாதியை அதாவது 50% எடுத்துக்கொள்ளும் வசதியும் இதில் உள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பிறகும் உங்கள் சேமிப்பை தொடர விரும்பினால் 5 ஆண்டு தொகுப்புகளாக கணக்கை நீடித்து கொள்ளலாம். அரசு சார்ந்த திட்டம் என்பதால் இதில் முதலீட்டிற்கு 100% பாதுகாப்பு உண்டு. எனவே உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்காக இன்றே அருகில் உள்ள அஞ்சலகத்தில் பொன்மகன் சேமிப்பு திட்டம் கணக்கை தொடங்குவது சிறந்தது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.